வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரெஸ்லிங் கிங் ஓஜிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வழக்கமாக பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ்க்கும் செத்ரான்ஸ்க்கும் நடக்கும்போது செத்ரான்ஸ் ரோமன் ரெயின்ஸை பார்த்து சொல்லுவார், நான் இன்னைக்கு உன் முதுகில் அடித்தேம்ல வலிச்சதில்ல அப்படின்னு பேசுவார். ஆனால் இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறாக ஒரு விஷயம் நடந்தது. என்னப்பா முதுகில் அடித்ததை பற்றி சொல்ல போகிறேன், நான் உன்னை வாட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வாட்டியிருந்தார். ஜான் மார்க்ஸலோட பேர்லாம் வந்தது. சரி, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஒரு தொகுப்பாக பார்க்க போகிறோம். முதலாக ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு வந்திருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ண மூலியமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல இந்த வாரம் நடந்த முடிஞ்ச மண்டே நைட்டோட மெயின் ஈவெண்ட்டில் தான் இவங்களுக்கு ஒரு செகமெண்ட் நடந்தது. இது ஒரு கான்ட்ராக்ட் சைனிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தது. எனக்கும் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இவங்க என்ன தான் பேச போகிறாங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோடைய செகமெண்ட் அப்படின்னாலே செத்ரான்ஸ் முதுகில் அடிக்கிறது அப்படிங்கிறது தான். ஆனால் இன்றைக்கி வழக்கத்துக்கு மாதா ரொம்ப அருமையாக ரோமன் ரெயின்ஸ் பேசியிருந்தார். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ரோமோனா ரோமன் ரெயின்ஸ் இன்றைக்கி பேசுனது தான் நான் சொல்லுவேன். செத்ரான்ஸ் அந்த இடத்த விட்டு இறங்கி போகும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். செத்ரான்ஸ் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் ஷீல்ட் டீமில் இருந்த அந்த விஷயங்கள்லாம் பற்றிலாம் பேசியிருப்பார். அதுலேயும் குறிப்பாக அவர் என்ன பேசியிருப்பார்னா, ஷீல்டில் இருக்கும்போது நான் அடித்ததுக்கு காரணம் நீ சரியில்லை, நீ தான் டாமினேட்டாக இருக்கணும், நீ தான் நம்பர் 1 இருக்கணும்னு நினச்சேன், ஆனால் உன்னை விட பிரமாதமானால நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு முதுகில் அடித்தேன். எப்போ வாய்ப்பு கிடைக்குது அப்பப்போ கிடச்சி, அதுவும் ஷீல்டு ட்ரெஸ்ஸை போட்டு அடிச்சேன்னு சொல்லியிருப்பார். அது உண்மை தான். ரோமன் ரெயின்ஸ்க்கும் செத்ரான்ஸ்க்குமான பாண்டிங் அப்படிங்கிறது WWE ஒன் ஆஃப் த மிகப்பெரிய ஸ்டோரி லைன். அதுலேயும் அதிக தடவை செத்ரான்ஸ் தான் ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ணியிருக்காரு, முதுகில் அடித்து காயப்படுத்தியிருக்காரு. அதையே டார்கெட் பண்ணி இன்றைக்கி பேசலான்னு சொல்லும்போது ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இதை தானே நீ சொல்ல போகிற, இது தவிர்த்து வேறு என்ன சொல்ல போகிற, இவ்வளோ பண்ணியும் நீ நம்பர் 2 தானே இருக்க போகிற, அது மட்டும் இல்லாமல் நீ இவ்வளோ பண்ணியிருக்கிற, சரி இந்த வருஷம் சம்மர்ஸ்லாம் நீ ஹெவி வெயிட் சாம்பியனாக ஆகிட்ட, அதுக்கப்புறம் என்ன ஆகும், நீ ஹெவி வெயிட் சாம்பியன் அதுக்கப்புறமா 2 மாதத்தில் இன்ஜுரி ஆகி போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சி விட்டுருப்பாரு. இதை செத்ரான்ஸ் துளி கூட எதிர்பார்க்கல. என்னடா அது ரோமன் ரெயின்ஸே நம்மளை கலாய்க்கிறான்னு சொல்லிட்டு செத்ரான்ஸ் அந்த இடத்த விட்டு போகும்போது செத்ரான்ஸை டார்கெட் பண்ணி ரோமன் ரெயின்ஸ் பேசின விஷயங்கள் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பங்கமாக இருந்தது. காய்ஸ், நான் இன்றைக்கி குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லியாகணும். இன்றைக்கி WWE பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோ கட் போட்டாங்க. ஷீல்டில் இருந்து இவங்க எப்படி பிரிஞ்சாங்க அப்படிங்கிறதுல அதில் டீன் ஆம்ப்ரோஸோட பேரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நிறைய விஷயத்தில் டீன் ஆம்ப்ரோஸோட ஃபோட்டோவை காட்டியிருப்பாங்க. அவர் இப்போ கரண்ட்லி AEWல ஒர்க் பண்ணாலும் ஷீல்டு அப்படின்னா செத்ரான்ஸ் ரோமன் ரெயின்ஸ் மட்டும் கிடையாது, டீன் ஆம்ப்ரோஸும் ஒரு பெரிய பங்கு. நான் ஆல்ரெடி சொன்ன விஷயந்தான். டீன் ஆம்ப்ரோஸ் அப்படிங்கிற பேர்லையும் அவருடைய பழைய புகைப்படத்தை வச்சும் WWE என்ன வேணால் பண்ணலாம். இப்போ நான் அவர் பார்க்கறதுக்கே வேற மாதிரி இருக்காரு. அதனால தான் WWE பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைனில் டீன் ஆம்ப்ரோஸ் அப்படிங்கிற பேரை அடிக்கடி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஜான் மார்க்ஸ்லியும் யூஸ் பண்ணால் அவர் ஏதாவது காப்பரேட்டிவ் போட்டு வரல, அதனால் பழைய டீன் ஆம்ப்ரோஸ் அப்படிங்கிற பேர்லேயே யூஸ் பண்ணியிருப்பாங்க. செத்ரான்ஸ் நான் சொன்னேன்டா அந்த இடத்த விட்டு போகும்போது ரோமன் ரெயின்ஸ் செத்ரான்ஸை பார்த்து ஒன்று கேட்டிருப்பாரு, சரிப்பா நீ இவ்வளோ பண்ணுற, இவ்வளோ பேசுகிற, நான் வந்துட்டு ஒரு விஷயம் கேட்குறேன். இந்த ட்ரிபிள் ஹெச்சுக்கு ஃபேவரட்டான காய் யார்? நீ தான். உனக்காக நிறைய விஷயங்கள் பண்ண, நீ ஏன் சொன்ன நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டு போனனால தான் அத்தோரியில் ஜாயின் பண்ணேன், அதுக்கப்புறமா WWE சாம்பியன் ஆனேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னேன். நானும் ஒத்துக்கிறேன், ட்ரிபிள் ஹெச் உன்னுடைய ஃபேவரட் காய். இப்போ இந்த WWE ரன் பண்ணுறதே ட்ரிபிள் ஹெச் தான். அப்படி இருக்கும்போது உனக்கான சாம்பியன்ஷிப் வாய்ப்பெல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடச்சிது. அது உண்மை தானே? ட்ரிபிள் ஹெச் இருந்ததுனால தான் செத்ரான்ஸ்க்கான வாய்ப்புகள் அடிக்கடி கிடச்சிது, ரொம்ப சீக்கிரமாக கிடச்சிது. அவனுடைய ஃபேவரட் காயாக இருந்த அத்தோடியில் சேர்ந்த சில நாட்கள் WWE சாம்பியன் ஆன, அதுக்கப்புறமா மீண்டும் என்ன வீழ்த்தி நீ WWE சாம்பியன் ஆன, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நீ என்னை வீழ்த்தின அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு, இவ்வளோ பண்ணியே நீ இந்த ரெஸ்லிங் கம்பெனியில் எந்த இடத்துல இருக்க அப்படின்னு. நம்பர் 2ல் இருக்கிற, அதாவது உன் பின்னாடி என்னெல்லாம் இருந்தது, ட்ரிபிள் ஹெச் அப்படிங்கிற பெரிய அங்கீலா இருந்தது உனக்குன்னு சொல்லிட்டு அட்டோடி உருவாச்சு. மணி இந்த பேங்கை ட்ரிபிள் ஹெச் உனக்கு 1 இல்லை 2 தடவை கொடுத்தான். 2 தடவையும் நீ வெற்றி பெற்ற. அதுவும் ஒரு தடவை என்ன பீட் பண்ண, ஒரு தடவை அந்த முட்டா பையில பீட் பண்ண அப்படின்னு சொல்லியிருப்பாரு. முட்டா பையன் வேறு யாரும் இல்லை, நம்ம CM பங்கு தான் அடிக்கடி செல்லாமல் இப்படி செய்கிறோம் ரோமன் ரெயின்ஸ் சொல்லுவார். 2 பேரையும் பீட் பண்ணி சாம்பியன் ஆன. ஆனால் ஒரு துரதிருஷ்டமான விஷயம் என்னென்னா, இந்த 2 தடவையுமே நீ ஏமாற்றி தான் வின் பண்ண. ஏமாற்றி வின் பண்ணதுனால கடைசியில் அது உனக்கு நிஜமாவே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் சரி இப்போ நான் சொன்னோம்ல இந்த விஷயத்தை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கான விளக்கத்தை நான் 2வது சொல்கிறேன். அதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் செத்ரான்ஸை பார்த்து பேசுகிற விஷயம் தான் மிகப்பெரிய ஹைலைட்டு. இவ்வளோ சப்போர்ட் இருக்குது இந்த ரெஸ்லிங் கம்பெனியில், இவ்வளோ டாமினேட் பண்ணியிருக்கேன், சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்கேன், அப்படி இப்படின்னு நிறைய சொல்கிறியே, இந்த ரெஸ்லிங் கம்பெனியோடைய நம்பர் 1 யார்? ஏண்டா நீ இவ்வளோ பண்ணியும் நம்பர் 2, நான் இதை எதுவுமே பண்ணாட்டாலும் நம்பர் 1, ஐ ஆம் த ஒன், வி த ஒன்,
பர்மனெண்ட்டாக நான் தான் நம்பர் 1 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இது உண்மையிலேயே ரோமன் ரெயின்ஸோடைய வார்த்தை, அது உண்மையிலேயே மெய்சிருக்க வச்சுட்டு கரெக்டு தானே. செத் ராலின்ஸ் இவ்வளோ பண்ணியிருக்காரு, பேக்ரவுண்டில் இவ்வளோ கேரக்டர் இருக்குது. ரோமனுக்கு இருந்தார், வின்ஸ் மெக்மேன் இருந்தார், பட் ஆனால் அப்புறம் இல்லை. கிட்டத்தட்ட 4 வருஷம் சாம்பியன்ஷிப்பை தக்க வச்சார், இன்ஜுரியே இல்லாமல் வச்சுருந்தார். அதான் பெரிய விஷயம். இன்ஜுரியே இல்லாமல் 4 வருடம் சாம்பியன்ஷிப்பை தக்க வச்சுருந்தாரு. இதுக்கும் மேலே ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியோடைய லாங்கஸ்ட் ரேஞ்சிங் சாம்பியன். அவருக்கு இன்ஜுரி ஆகலை, ஆனால் செத் ராலின்ஸை பார்த்து ஒன்று கேட்டிருப்பார், நீ 2 தடவை சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி ஒன்றால் அந்த சாம்பியன்ஷிப்பை ஒழுங்காக ரன் பண்ண முடிஞ்சதா? உனக்கு இன்ஜுரி அப்படிங்கிற நிலைமை ஏற்பட்டு சாம்பியன்ஷிப்பை வெக்கேட் பண்ணிடுவேன். இதை தான் ஸ்டார்டிங்கில் ரோமன் ரெயின்ஸும் சொல்லியிருப்பார், நீ ஒருவேளை சம்மர் ஸ்லாமில் சாம்பியன் ஆகிட்டா என்ன பண்ண போகிற? சில நாட்களில் இன்ஜுரின்னு சொல்ல போகிறேன், என்னை பீட் பண்ண மாட்டேன், ஒரு வேளை பீட் பண்ணிட்டேன்னா என்ன ஆக போகுது? இன்ஜுரின்னு சொல்லிட்டு காலை நொண்டி நடிக்க போகிறேன், இல்லாட்டா ஏமாற்றிட்டு போக போகிறேன். இதை தான் நான் வழக்கமாக பண்ணுவேன், அதை மீண்டும் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருப்பாரு. ஆக்சுவலி இதெல்லாம் பண்ணுவேன்னா செத் ராலின்ஸுக்கு திருப்பி என்ன பேசுறதுனே தெரில. உண்மையிலேயே ரோமன் ரெயின்ஸுக்கு இந்த வாரம் ஸ்கிரிப்டை செம்மையாக ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கிறாங்க. பேசின விதமும் நடந்த விதமும் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே பக்காவாக இருந்தது. ஆக்சுவலி எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்றைக்கி அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் டீப்பாக செத் ராலின்ஸுடைய பாஸ்ட் லைஃப்பை குத்தி காட்டியிருப்பார். ஆக்சுவலி இந்த விஷயத்தை யாரும் பேசலை. நம்ம செத் ராலின்ஸ் பார்த்திங்கன்னா அடிக்கடி பேசுகிற விஷயம் முதுகில் அடிச்சது. அதை தவிர்த்து புதுசாக என்னதான் கொண்டு போவாங்கன்னு பார்த்தா, செத் ராலின்ஸ் WWE ஃபேக் இன்ஜுரி கொண்டு போனது, மணி இந்த பேங்கை பீட் பண்ணது, அதுக்கப்புறமா அவர் டீமில் இருக்கிற ஒருத்தர் கூட இப்போ அவரை மதிக்காமல் அவரை விட்டு போனது, இந்த மாதிரி பழைய விஷயத்தை எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்திருப்பார்ல. ஹட்ஸ் ஆஃப் சூப்பராக இருந்தது. அதுலேயும் அவர் மெயினாக சொன்ன விஷயம் இதுதான், நீ ஒருவேளை ஹெவி வெயிட் சாம்பியன் ஆனாலும் என்ன பண்ண போகிற? சில நாட்களில் இன்ஜுரி ஆகி போக போகிற, இதுக்கு நீ எதுக்கு சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருப்பார்ல. அதெல்லாம் உண்மையிலேயே பங்கமாக இருந்ததுங்க. இந்த வார்த்தைகளை கேட்டு தாங்க முடியாத செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸை அட்டாக் பண்ணியிருப்பார். ஆக்சுவலி வார்த்தையில் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார், என்னதுன்னா, இந்த ரெஸ்லிங் கம்பெனியில் நம்பர் 1 அப்படிங்கிறது நான், நம்பர் 2னா நீ தாண்டா நாயே அப்படின்னு செத் ராலின்ஸை பார்த்து சொல்லியிருப்பார். உண்மையிலே அந்த டைம்லாம் அரங்கம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டாங்க, என்னடா ரோமன் ரெயின்ஸ் இவ்வளோ சூப்பராக பேசுகிறாருன்னு. ஏன்னா அந்தளவுக்கு உண்மையிலேயே பிச்சு உதறிட்டார் மனுஷன். இதெல்லாம் தாங்க முடியாமல் தான் செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை டாமினேட் பண்ணி அட்டாக் பண்ணார். ஆக்சுவலி இதில் செத் ராலின்ஸ் தான் டாமினேட்டராக காட்டணும். ஏன்னா சம்மர் ஸ்லாமுக்கான நாட்கள் இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது. கண்டிப்பாக இதில் செத் ராலின்ஸ் ஒரு டாமினேட்டர், ரோமனோட டாமினேட்டர். இதுக்கு முன்னாடி நிறைய தடவை மேட்ச் நடந்துருக்குது. அதில் மேக்ஸிமம் ஒரு 100க்கு 80% மேட்ச் வந்து செத் ராலின்ஸ் தான் வெற்றி பெற்றிருக்காரு, மிச்சம் 20% தான் ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற முரண்பட்ட கருத்து இருந்தாலும் நிஜம் என்னென்னா, இப்போதைய சூழ்நிலையில் இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் வைக்கும்போது ரோமன் ஜெயிச்சிருவார் அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு தோணும். கரெக்டு தானே? என்ன தான் இதுக்கு முன்னாடி செத் ராலின்ஸ் வின் பண்ண இருந்தாலும் இந்த சுச்சுவேஷனாக நம்ம அப்படி தான் சொல்லுவோம். அப்படிப்பட்ட நினைப்பு ரசிகர்கள் மத்தியில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் செத் ராலின்ஸை டாமினேட்டராக காட்டுற மாதிரி இன்றைக்கி காட்டியிருக்கிறாங்க. பட் ஆனால் இந்த வாரம் மட்டுமே, அடுத்த வாரம் ரோமன் ரெயின்ஸ் வர மாட்டார். அதுக்கு அடுத்த வாரம் ரோமன் ரெயின்ஸ் வரும்போது இதே மாதிரி ரோமன் ரெயின்ஸ் செத் ராலின்ஸை அட்டாக் பண்ணதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. எனக்கு இதில் ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, செத்துக்கும் ரோமனுக்கும் தான் ஃபியூடு. இடையில பிளட் லைனே இல்லைன்னு சொல்லிட்டு பிளட் லைன் அவங்க இழுக்கவே மாட்டேங்காங்க. ஆக்சுவலி பிளட் லைனுக்குள்ளேயே தனியாக பஞ்சாயத்து போய்ட்டு இருக்குது. சோலோ சிக்காவை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா நான் பிளட் லைனில் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அஃபிஷியலின்னு சொல்ல முடியாது, எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணலாம். அவர் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் எல்லை நைட்டு கூட சேர்ந்து டீம் ஆகிட்டார். அந்த பக்கம் தனி ஸ்டோரி போய்ட்டுருக்குது. ரோமனுக்கு துளி கூட அவங்க ஸ்டோரியில், அதாவது நீ ரோமன் அடிபட்டு கிடந்தார் அப்போ கூட ஊசோஸோ ஜேக்கப் ஆட்டோ வராமல் தனியாக அவங்க வேறு ஒரு ஸ்டோரி லைன் போயிருப்பாங்க. ஆக்சுவலி இது நல்ல விஷயந்தான். பிகாஸ் ரோமன் ரெயின்ஸ் ஃபேஸ் ரெஸ்லராக இருக்கார், அவருடைய டாமினேஷன் என்ன அப்படிங்கிறத காட்டணும். அதை WWE பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் காட்டுறது நல்ல விஷயந்தான். சரி, இந்த வாரம் நம்ம செத் ராலின்ஸ் டாமினேட்டர் காட்டிட்டாரு. அடுத்தடுத்த வாரங்களில் ரோமன் ரெயின்ஸ் தன்னுடைய நிலைமையை தக்க வச்சுக்கிறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி ரோமன் பேசின செகமெண்ட் தீயாட்டு இருந்ததா, அனலாட்டு இருந்ததா, இல்லை மொக்கையாக இருந்ததா? உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் ஹைப் மூலியமாக தெரிவிங்க. எத்தனை பேர் ஹைப் கொடுக்கீங்கன்னு பார்ப்போம். அந்த சாக்கில் நீ ஹைப் கேட்குற அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது, வேறு வழி இல்லைப்பா, பொழப்பு.